ஹாய். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. எப்பவுமே முந்தைய நாள் வந்து மாவு அரைச்சா நம்ம வீட்ல ஒண்ணு இட்லி இல்லன்னா தோசை இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தோசை தாங்க செஞ்சிருந்தேன். அவங்க வந்து நைட்டு கன்டின்யூ பண்ணிட்டு இப்ப காலையில தான் வந்தாங்க. அதனால சரி ரொம்ப பசியா இருப்பாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து டீ வச்சு அவங்க எனக்கு குடுத்தாங்க. பாவம் நைட்டு செஞ்சுட்டு வந்துட்டு, டீ வச்சு 2 பேரும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க வேணும்னு கேட்டேன். எதுவுமே ஹெவியா வேணாம்மா, மத்தியானம் பார்த்துக்கலாம். நீ சிம்பிளா செய் அப்டின்னாங்க. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா முட்டை பல்ல இளிச்சுன்னு இருந்துச்சு. சரி அத வச்சு முட்டை தோசை வந்து செஞ்சிரலான்னு சொல்லிட்டு, என்னென்ன கொஞ்சம் பெப்பர் வந்து அதிகமா போட்டேன்னு நெனைக்கிறேன். அத தான் சொன்னாங்க. பெப்பர் விக்கிற விலைக்கு இவ்வளோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அந்த பெப்பர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா? சால்ட்டு, பெப்பர் அந்த இது இல்ல நம்ம வீட்ல. சரி அந்த டப்பாலாம் வாங்கணும். சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. எப்போ கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியல. சூப்பரா வந்து முட்டை தோசையும், இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்திங்க. அவங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். நைட் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சது தான். பட் அவங்க வந்து லாஸ்ட் டைம்ல வந்து நான் நைட் கன்டின்யூ பண்ணிட்டு காலையில வரேன் அப்படின்னு சொன்னதுனால, அந்த சப்பாத்தி, அது பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும், அவங்க முட்டை ஆம்லேட்டும் வச்சுருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, முட்டை தோசையும் வச்சுருக்கேங்க. 2மே ஷேர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டோம். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். தம்பி எழுந்ததும் தம்பி என்ன கேட்பான்னு தெரியல. கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நீங்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க பெப்பர் எவ்வளோ போட்டிருக்கு. அத தான் நான் வந்து காமிச்சேன். ரொம்ப பெப்பர் போட்டேன் இல்லைங்களா? அதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.